மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் பொன்முடி. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான ஒரு கருத்துக்களை முன்னாள் வழக்கறிஞர் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் அவர்கள் நம்முடன் தொலைபேசியில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சார். அதாவது திரு பொன்முடி அவர்களுடைய வழக்குல ரெண்டு பேர் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார்கள். திரு பொன்முடி அவர்களும் அவருடைய துணைவியார் திரு விசாலாட்சி அவர்களும். ஒரு குற்ற வழக்குல ஒருவரை குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளிப்பதை கன்விக்ஷன் என்று சொல்வார்கள். அதற்கு எவ்வளவு சிறை தண்டனை கொடுக்கிறார்களோ அதை சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் திரு பொன்முடி அவர்களுக்கான கன்விக்ஷனையும் சென்டென்ஸையும் இரண்டத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கும் இரண்டுக்கும் சேர்த்து தடை உத்தரவு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அவருடைய மனைவியை பொறுத்தவரை அவருக்கு எம்எல்ஏவோ அல்லது எந்த பொது ஊழியரோ இல்லாமல் இருப்பதனால் அவருடைய சிறை தண்டனையை மட்டும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே உச்ச நீதிமன்றம் குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் உள்ள பிரிவு 8 உட்பிரிவு 3 கீழ் உள்ள தடை, அதாவது ஒருவர் தண்டனை பெற்றுவிட்டால் அவர் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருக்க முடியாது என்ற காரணத்தை காட்டியே தடை கொடுத்திருக்கிறார்கள். எனவே திரு பொன்முடி அவர்கள் இப்போது மீண்டும் எம்எல்ஏவாக தொடருவார். மீண்டும் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறார். அவருடைய வழக்கின் நகலில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் சார்? அந்த நகல்ல எனக்கு கிடைத்த நகலில் பார்த்துப்ப இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, உயர் நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட், அதாவது விசாரணை நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பிற்கு அந்த காரணங்கள் ஒரு நியாயமான காரணங்களா இல்லையா என்பதை பார்க்க தவறிவிட்டது. எனவே இப்போது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் அவர் தொடர்ந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார் என்றால் பின் இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இவர் குற்றவாளி என்று இல்லை என்று தீர்ப்பு கொடுத்தால் அவருக்கு ஏற்படும் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவருக்கு கொடுத்திருக்கிற தண்டனையையும் அவர் குற்றவாளி என்ற தீர்ப்புக்கும் தடை கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.